ஹேட் அப் பர்சன் இவங்கள எப்படிடா இருக்கீங்க? ஐ திங்க் எல்லாரும் ஃபைனுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே வழக்கம் போல் சாரி தான். ஏன்னா எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரிலடா. எனக்கு ரெக்கார்ட் பண்ண ஸ்பேஸும் கிடைக்கல. அதுக்கப்புறம் என்னோடய வாய்ஸ் பார்த்தே தெரிஞ்சிருக்கும் எனக்கு எவ்வளோ கோல்டு பிடிச்சிருந்துச்சுன்னு. ஸோ 1 மந்த் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். என்னால் பேசக்கூட முடியல. அந்த நிலமையில இருந்தேன். இப்போ கூட வாய்ஸ் ரொம்ப கன்றாவியாக இருக்கும். ஏன்னா எனக்கு இன்னும் அந்த த்ரோட் பெயின் அப்படியே தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோ போடணும்ல, அதுக்காண்டி போட்டுட்ருக்கேன். அதுக்காண்டி மட்டும் கிடையாது, நியூ எஃப்எஃப் வந்து சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காண்டி மட்டும் நான் வந்து இது 2யுமே சீக்கிரம் போட்டு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டுட்ருக்கேன். சரி ஓகேடா, நான் வளவலன்னு பேசினேன். ஸோ நம்ம ட்ரீம் ஸ்டோரிக்குள்ள அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். அப்புறம் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் கன்றாவியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேடா, அப்படியே இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ போன பாட்டில் எதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இவனுங்க 3 பேரும் இவங்க 3 பேர் வரமாட்டாங்கன்னு நினச்சி போயிருப்பாங்க. பார்த்தா எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி மினி, இசை, ஸ்ரீ 3 பேரும் நின்று அவங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதோட தான் விட்டோம். இப்போ அப்படியே பார்க்கலாம்டா. ஸோ இப்போ வழக்க போல ஸ்டார்டிங் மினியும் ஜிமின் தான் அழகாக அவங்க கையை பிடிச்சிட்டு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க. உங்களுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. ஸோ மினிக்கா ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சேம் டைம் ஜிமினுக்கும் தான். ஓய், என்ன ஜிமினா? உங்ககிட்ட கேட்கணுன்னே இருந்தேன்டி. என்ன கேட்கணும்? உன் பேர் என்ன? ஜிமினா? ஆமல்ல, இவ்வளோ பழகியிருக்கோம், பேர் கூட சொல்லாமல். என்னோட நேம் மினி. ஜிமின் மினி நல்லா தான் இருக்கும் காம்பினேஷன் இல்லை? என்ன ஜிமினா? இல்லடி, ஒன்றும் இல்லை. அப்புறம் இப்படியே கையை பிடிச்சிட்டு நிற்க போகிறீங்களா இல்லை? டைம் ஆயிடுச்சு பாருங்க, கிளம்புங்க. நானும் கிளம்பணுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்ன பண்ணுறது, மனசே வரலடி விட்டுட்டு போக. ஜிமினா என்னடி? இன்னும் எனக்கு தெரியல இது என்ன ஃபீல்னு சொல்லி. ஆனால் இது மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தோணுது, அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருக்குது. ஐயோ, எதுக்கு மிஸ் பண்ண போகிற? அதை டெய்லி மீட் பண்ண போகிறோம்ல. என்ன டெய்லியா? ஜிமினா அதெல்லாம் வேணாம், உங்களுக்கு ரிஸ்க்கு. நான் சொன்னேனா ரிஸ்க்குன்னு? ரிஸ்க்கு தான், பரவாயில்ல, உனக்காக எடுக்கிறேன். அச்சோ ஜிமினா, இதெல்லாம் ஒன்றும் வேணாம். இங்கே பாருங்க, பயமாக இருக்குது. ஏதாவது ஆர்மிஸ் பார்த்தாங்கன்னா அப்போ பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டி. ஏன் உனக்கு வேணாமா? பார்க்கணும் தான். யாராச்சும் பார்த்துட்டா என்ன பண்ணுறது? அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. உன்னைக்காண்டி நான் என்ன ரிஸ்க் வேணால் எடுப்பேன். சின்னா இப்போவும் சொல்கிறேன், இதெல்லாம் இங்கே பாரு, அதை பற்றிலாம் நீ திங்க் பண்ணிகிட்டு இருக்காது என்ன? உங்ககிட்ட சொல்லணும், ஆனால் இப்போ வேணாம். ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷன் அமையட்டும், அப்புறம் சொல்கிறேன். சரி சிமினா, ரெடி. டைம் ஆயிடுச்சு. டைம் பாரு, 3 o'clock தாண்டிடுச்சு. நீ சேஃபாக போகணும்ல, நீ போயிடுவியா? எங்கே இருக்கு? நான் போய் விட்டுட்டு. இல்லை சிமினா, நான் போயிடுவேன். இல்லை, எப்படி தனியா? தனியாவா? அதான் 2 பேர் இருக்காளுகள்ல, அவளுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாளுங்க. நடி. இல்லை சிமினா, நான் போயிடுவேன். பார்த்து, நீங்கள் தான் சேஃபாக போகணும், ரொம்ப தூரம் இல்லை இங்கேருந்து. ஆமாண்டி, நான் தான் வந்தேன் தெரியுமா? அச்சோ ஜிமினா, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நான் போய்ப்பேன். என்ன, நீ சேஃபாக போயிடு. அப்புறம் நாளைக்கு இதே டைம் மீட் பண்ணலாம்ண்ணா, வந்துடு. வந்துட்டு மறந்துடாது. நான் எப்படி மறப்பேன் ஜிமினா? நாளைக்கு கண்டிப்பாக வரேன். நீங்கள் இப்போ பார்த்து போங்க. போகணுமா ஜிமினா? போகணும்ல, பாரு உன் ஃபேஸே ரொம்ப டயர்டாக இருக்குது. நீ போய் ஃபஸ்ட்டு தூங்கு. சரிடி. போட்டா? ஜோ ஜிமினா, போகணுமா? ஷோ, என்ன குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? கிளம்பு. கிளம்பு. சரிடி, பார்த்து போ. என்ன? கையே விடு ஜிமினா, கிளம்பு. நாளைக்கு வந்து பிடிச்சிக்கிறேன் இந்த கையை. சரி, பாய். பாய்டி, சேஃபாக போயிடு. என்ன? நான் போயிடுவேன். போ. பாய். பாய். பாய் பாய் பாய். போ. ஸோ ஜிமினும் மினி கண்ணிலேருந்து மறையிற வரைக்கும் பாய் சொல்லிகிட்டே போகிறான். ஸோ மினியும் அப்படியே சிரிச்சுட்டே பாய் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்படியே இந்த சைடு அங்கே இன்னும் இசையோட கையை பிடிச்சிட்டே உட்காந்துட்ருக்காரு. அவருக்கு வர செம்ம பயமாக இருக்குது.
ஏண்டி நைட்டில் என்னடி நாய் பேய் மாதிரி கத்துது, உனக்கு பயமாவே இல்லையா? ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு போலியே. நான் எதுக்கு பயப்படணும்? என் கூட யார் இருக்கா? மிஸ்டர் கிம் டயாங் சிங்கக்குட்டி மாதிரி நீ உட்காந்துட்டு இருக்க, எனக்கு என்ன பயம்? சிங்கமா? ஒரு வேளை நம்மளை அசிங்கப்பட்டு சொல்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு டயாங் இசையை ஒரு மாதிரி குறுன்னு பார்க்குறாரு. என்ன டயாங் பார்க்குற? சச்சா அப்படிலாம் இருக்காது, நம்ம வாயாடி உண்மையாக தான் சொல்லுவாள். பேச்சு தான் கொஞ்சம் அப்படி இப்படிட்டு இருக்கும், மித்தப்படி மனசில் இருக்கிறதான் சொல்லுவாள். அதானே நான் இருக்கல, அப்புறம் என்ன பயம்? உகாடி. அதான் நானும் சொல்கிறேன், எனக்கு என்ன பயம்? ஏய் எதுக்குடி சிரிக்கிற? ஒன்றும் இல்லை டயாங், சும்மா. ஒரு நிமிஷம். என்னாச்சு? ஏய் உன் பேர் என்னடி? நான் கேட்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன் பத்தியா? சரியா போச்சு, பேர் தெரியாமையா இவ்வளோ நேரம் சண்டை போட்டுட்டு இருந்தேன்? ஏய் சொல்றி. என் பேர் என்னவா இருக்குன்னு கெஸ் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ராட்சசி தான். என்ன? இல்லடி அப்படித்தானே இருக்கேன். என்னவா இருக்கும்? வாயாடி. வேற என்னடி? நீ இதுக்கு மேலே பட்ட பேர் வைக்கணும்னா யோசிச்சு தான் வைக்கணும். கிரிகாலா இல்லடி அது சொன்னேன். சரி என்ன உன் பேர் என்ன சொல்லு? இசை. என்ன இசையா? ஏன் மியூசிக்னா ரொம்ப பிடிக்குமா என்ன? நல்லா பாடுவியாடி? மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும் தான், பாட்டு ஓரளவுக்கு வரும், என்னன்னு தெரில அப்படியே பேர் வச்சிட்டாங்க. நல்லா இருக்குல்ல? யூனிக்காக இருக்கு. இருந்தாலும் எங்க எனக்காண்டி ஒரு பாட்டு பாடு பார்க்கலாம். பாட்டா? ஐயோ அதெல்லாம் வேணாம். பாடுறி. நான் பொண்ணு நீ ஓடிடுவேடா. என்ன முன்னாடி? ஒன்றும் இல்லை டயாங், வேணாம். இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக பாடி காமிக்கிறேன், இப்போ வேணாம். கண்டிப்பாக பாடணும். கண்டிப்பாக பாடுறேன். இப்போ இசை டயங்கோட கையை டைட்டாக பிடிக்கிறா. ஸோ டயங் பார்த்துட்டு என்ன இல்லை நான் உனக்கு கேட்கவா? கேள்றி. என்ன? ஏன் இதெல்லாம் பண்ணுற? எதெல்லாம்? எதெல்லாமா? யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு உன்னை காலையில் இத்தனைக்கும் கழுவி ஊற்றுனேன். இதெல்லாம் தாண்டி எனக்காண்டி ரிஸ்க் எடுத்து வந்துருக்க, அதான் எனக்கு புரியலை. எனவும் பொருளா? காலைல ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது ஒரு மாதிரி கோவமாக தாண்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீ பண்ணுறதெல்லாம் உனக்கு வேணா கெத்தாக இருக்கலாம், ஆனால் எனக்கு பார்க்கும்போது அது குழந்தைத்தனமாக தான் இருந்துச்சு தெரியுமா? ஆக்சுவலாக உன்னை பார்த்து பயம்லாம் இல்லை, லைட்டாக பயந்தேன். ஆமாண்டி எல்லாம் எத்தான் இருக்க. எப்பயுமே அப்படித்தான். ஹலோ ஓரளவுக்கு சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் உன்னோட டாக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உன் ஃபேஸ் மாஸ்க்கை கழட்டி நான் பார்த்துருப்பேன், இருந்தாலும் ஃபஸ்ட்டு உன் கேரக்டரை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும்ல, அது எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரு வேளை ஃபேஸ் பிடிச்சி கேரக்டர் நல்லா இல்லாமல் இருந்துருந்துச்சுன்னா எனக்கு தானே மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் ஃபேஸும் சரி கேரக்டரும் சரி என் சண்டைகோழி ரெண்டுலேயுமே சூப்பர். அப்படியா? ஆமாம், எனக்கு தெரிலடி. எந்த பொண்ணுங்கிட்டையும் ஃபீல் பண்ணாத ஒரு நியூ ஃபீல், அவ்வளோதான். அதுக்கு மேலே சொல்ல தெரில, நீ எப்படின்னாலும் வச்சுக்கோ. எனக்கும் டயம் தெரியல, இப்போ கூட என்ன தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கா? ப்ராமிஸாக அப்படி தான் இருக்குது தெரியுமா? நீ என் பக்கத்தில், இதோ நம்ம 2 பேர் ஹேண்ட்ஸ் இவ்வளோ க்ளோஸாக நல்லா கெட்டியமாக பிடிச்சிட்டு வாய்ப்பே இல்லை தெரியுமா? இதெல்லாம் இந்த பொண்ணுக்காச்சும் நடக்குமா? இப்போ யோசிச்சு பார்த்தா கூட நம்ப முடியல. ஆனால் சண்டைகோழி இதெல்லாம் நடக்குதுடி. என்ன பண்ணுற? இதெல்லாம் நம்ப முடியலன்னு சொன்ன, அதான் இப்போ நீ தூங்கலாம் இல்லை, யோசிச்சுதான் இருக்கு. அதுக்கு கிள்ளுவி அப்படி வலிக்குதுடி பாத்தியா? மேலே கை வைக்கிற. சரி வாட்ச் காமி. என்னாடி? ஹேய் டைம் என்ன? 3 o'clock மேலே ஆகுது, நீ கிளம்பு ஃபஸ்ட்டு. இவ்வளோ நேரமா? ஐயோ நேரம் போனதே தெரில. அப்புறம் போலாண்டி. சூட்டம் கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிரும். அப்புறம் எல்லாருமே ஃபஸ்ட்டு எந்திரா. எவ்வளோ தூரம் நடக்கணும் தெரியுமா? போடி கொஞ்ச நேரம் உட்காரு பேசலாம். டைம் 1 hour பேசிட்டு இருந்திருக்கோம், பாரு டைம் போனதே தெரில. ஃபஸ்ட்டு கிளம்பு. என்னடி அதுக்குள்ளேயும் துரத்துற? இங்கேருந்து எவ்வளோ தூரம் நடக்கணும் தெரியுமா? டைம் ஃபஸ்ட்டு கிளம்பு. அதான் நானும் சொல்கிறேன், இப்போ நடந்தால் தான் கரெக்டாக இருக்கும், நீ கிளம்பு ஃபஸ்ட்டு.
போகணுமாடி? போய் தான் ஆகணும் டயம். கிளம்பு. ஏய், என்ன கையை பிடிச்சிட்டே நிற்கிற? கிளம்பு. டயம் அப்படியே இசைக்கிட்ட போய் டைட்டாக ஒரு ஹக் பண்ணுறாரு. சரி, இசை அப்படியே சிரிச்சுட்டு ஹக் பண்ணிட்டு, என்ன மனசே இல்லடி உன்னை விட்டு போக. ஏண்டா, நான் உன்னை வந்ததுலேருந்து திட்டிட்டு தான் இருக்கேன். திட்டுறதை கேட்கவா உனக்கு மனசு இல்லைன்னு சொல்கிறேன்? பரவாயில்ல, இன்னும் 2 திட்டு இங்கேயே இருக்கேன். அடி வாங்க போகிற. ஃபஸ்ட்டு டைம் கிளம்பு. கிளம்புடா, டைம் ஆயிடுச்சு பாரு. என்னாடி? கிளம்பு, ஃபஸ்ட்டு கிளம்பு போ. சரி, நாளைக்கு வருவியா? நாளைக்குமா? ஏய், உனக்கு இல்லைவா, நான் மாட்டி பண்ணி. அதெல்லாம் இல்லடி, நாளைக்கு நான் வருவேன். வருவியா? இங்கே பாரு டயம், ரிஸ்கெல்லாம் எடுக்காது என்ன? நீ ஃபஸ்ட்டு கிளம்பு. ரிஸ்கெல்லாம் இல்லைடி, நாளைக்கு நான் வருவேன். நீ வருவியா மாட்டியா? அதை மட்டும் சொல்லு. அது எப்படி வராமல் இருப்பேன்? நீ வரேன்னு சொல்லும் போது கண்டிப்பாக வருவேன். அப்புறம் என்ன? நாளைக்கு பார்க்கலாம். சரி, கிளம்பு நீ ஃபஸ்ட்டு. சரிடி, போயிட்டு வரேன். சேஃபாக போயிடுவேல்ல? போயிடுவேன், நீ கிளம்பு. பார்த்து போடி. போயிடுவேன், கிளம்பு. அப்புறம் மெசேஜ். சரி பண்ணுறேன், கிளம்பு. பாய்டி, சண்டைக்கோழி, பாய். ஷோ, இவன் ஒருத்தன் குழந்த மாதிரி. பாய், போடா. பாய்டி, போடா, பார்த்து போ. நாய்க்கு இருக்க போகுது. இருக்காது, போடா. பாய்டி, போயிட்டு வரேன். பாய் அப்படின்னு சொல்லிட்டு டயங்க அங்கேருந்து சிரிச்சுட்டே கிளம்பிடுறாரு. ஸோ இசையும் அங்கேருந்து அப்படியே பாய் சொல்லிட்டு சிரிச்சுட்டே நிற்கிறா. இப்போ அப்படியே இந்த சைடு ஸ்ரீயும் ஜங்குக்கும் தான் 2 பேரும் அந்த சந்துக்குள்ள ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்கு, அதில் ஏறி உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ செம்ம காற்று. ஸ்ரீ அந்த காற்றெல்லாம் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஸோ ஜங்குக்கா ஸ்ரீயவே பார்த்துட்டு இருக்கான். அவளுக்கா அந்த பக்கம் திரும்பவே மாட்டிக்கிறான். அச்சோ, நம்ம பாட்டுக்கு கூப்பிட்டுட்டோம். என்ன பேசுறது ஏது பேசுறது ஒன்றுமே புரியல. ஷோ, இப்போ அவர் ஃபேஸ் பார்க்கலாமா வேணாமா? வேணாம், இப்படியே இருப்போம். இவர் என்ன அப்போலேருந்து இரும்பிட்டே இருக்காரு? ஒய், என்ன அப்போலேருந்து நானும் பார்க்குறேன். இந்த பக்கம் திரும்பவே மாட்டிக்கிறேன், அந்த பக்கமே உட்காந்துட்ருக்கேன். என்னாடி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காற்று நல்லா அடிச்சிச்சா, அதான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன், வேறு எதுவும் இல்லை. வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா? வெறும் ரோட்டையா? இல்லைங்க, அது. சரிங்க, வா தள்ளி வா. எதுக்கு அப்படியே தள்ளியே உட்காந்துட்ருக்கு? இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும். ஓ சரி. என்ன? இல்லைங்க, அது. உகாருன்னு சொன்னேன். பரவாயில்ல, இங்கே இருக்கேன். உகார்டி. பாரு மறுபடியும். இல்லை, அங்கேயே இருங்க. ஓ சரிடி, சரி, கொஞ்சமாச்சு தள்ளி உட்காந்துக்கிறேன். கொஞ்சம். ஓகே. ஓய், ஏதாச்சும் பேசு. என்னாடி காலைல அவ்வளோ பேசுனேன் என்கிட்ட? அது நீங்கள் வேற யாரும் நினச்சா அவ்வளோ பேசினேன். அது பயத்தில் அப்படி பேசிட்டேன். மித்தபடி நான் அவ்வளோவா பேச மாட்டேன். அப்படியா? இப்போ அகெயின் நான் வேணா துட்ட விஷம் போட்டு வரட்டா? பயமுத்துறேன், அப்போ பேசுவல்ல. அப்படின்னா இல்லை. ஐயோ, ஸ்ரீரா பாரு. சரி, எனக்காண்டி தான் வந்தியா உண்மையா? ஆமாம், உங்களுக்காண்டி தான் வந்தேன். எத்தனை டைம் கேட்பீங்க? தெரிலடி, கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்குது அந்த வேர்டை மட்டும். சரி சொல்லு, எதுக்கு வந்த? தெரியலையே, அது எனக்கே தெரியல. ஆனால் இப்போவும் மனசுக்குள்ளே ஒன்று ஓடிட்டே இருக்கு, இது தப்புன்னு சொல்லி. ஐயோ, இப்போ தான் கரெக்டான ரூட்டை பிடிச்சி வந்தோம், அதுக்குள்ளே. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, எது உனக்கு தப்புன்னு தோணுது? இங்கே பாருடி, உன்கிட்ட நிறையா பேசணும், ஆனால் என்னன்னு தெரில, உன்னை பார்த்தா பேசணும்னு தோண மாட்டேங்குது. பார்த்துட்டே உட்காந்துட்ருக்கேன். சரி, ஓகே, நம்ம பேசலாமா? இங்கே பாரு. என்ன? ஃபஸ்ட்டு உன் நேம் என்னடி, அது சொல்லு. என்னோட பேர் ஸ்ரீ. ஓ ஸ்ரீயா, அழகா இருக்கு. பாரு, எனக்குமே தெரில, உன்னை மார்னிங் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சுடி. ஓப்பனாக சொல்லணுன்னா எங்கள் அண்ணுக்கு நீ ரொம்ப அழகாக தெரிஞ்ச, அவ்வளோதான். ஏங்க, உங்கள் கண்ணில் ஏதாச்சும் பிரச்சனையா?
என்ன போய் அழகா தெரிஞ்சேன்னு சொன்னீங்க. அட போங்க. நான் நம்ப மாட்றா. என்ன நம்பலையா? உண்மையில ரொம்ப அழகா இருந்த. நான் நம்ப மாட்டேன். எது வேணா சொல்லுங்க, நான் நம்புவேன். இதை நம்ப மாட்டேன். செம்ம அழகா இருந்த தெரியுமா? உன்னை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடி. அதான் நான் ஈஸா சந்துக்குள்ள இழுத்துட்டேன். இல்ல, ஐ மீன் ப்ராங்க் பண்ண அதுக்கு. என்னங்க நீங்க? நான் எப்படி அழகாலாம் இருப்பேன்? இங்க பாருங்க. என்ன கையை காட்டுறா? கையில என்ன இருக்கு? இங்க பாருங்க. தெரியலையா உங்களுக்கு? என்ன தெரியுது? கை தாண்டி தெரியுது. கைக்குள்ள பாருங்க. கைக்குள்ள என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. ஏங்க நல்லா பாருங்கங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியலையா? எங்க உங்க கை நீட்டுங்க. அப்ப ஜங்குக்கும் அவனோட கையை உங்க கை பக்கத்துல நீட்டுறான். என்னடி இருக்கு? 2 கையும் ஒரே மாதிரி தானே இருக்கு. என்ன உங்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியலையா? இங்க பாருங்க, நல்லா பாருங்க. அப்ப ஜங்கு உங்க ஃபேஸ பாக்குறான். நீங்க அந்த 2 ஹேண்ட்ஸை தான் பார்த்துட்டே இருக்கீங்க. எனக்கு எதுவும் தெரிலடி. நல்லா பாருங்க, தெரியும் உங்களுக்கு. எதை மீன் பண்ற நீ? அது அது உங்களுக்கு தெரியும். எங்க அண்ணங்க நீ ஒன்றும் வித்தியாசமாலாம் தெரியலையே. நீ மனுஷியா தான் தெரியுற, அவ்வளவுதான். இதை தாண்டி வேற என்ன இருக்கு? அப்ப நீங்க நீட்ட கைய ஜங்குக்கு அப்படியே பிடிச்சிடுறான். ஸ்ரீயும் ஜங்குக்கு அப்படியே பாக்குறா. அது என் கை கோணார பிடிச்சிடுறேன். என்ன எனக்கு தெரிலடி. எதுக்கு நீ டச் பண்ண விட மாட்டேங்கிறேன்னு அப்ப தெரில. ஆனா இப்ப புரியுது எதுக்குன்னு. எதுக்காண்டியா? இது அந்த தோலுக்காண்டி. சை, அழகு அப்படிங்கிறது இது கிடையாது. உனக்கு இன்னும் அதை யாரும் புரிய வைக்கலான்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னு தெரில. உனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு எனக்கு புரியல. ஆனா எங்க அண்ணனுக்கு நீ ரொம்ப அழகா இருந்த, அவ்வளவுதான். மித்தபடி எனக்கு வேற எந்த வித்தியாசமும் தரல. அது மட்டும் இல்லாம வேற எந்த பொண்ணையும் உன்ன மாதிரி அழகா பார்த்தது இல்லை. என்ன? ஆமாண்டி, ப்ராமிஸா? அதுவும் பெரிய பெரிய ஐஸ். அப்பா எவ்வளோ பெருசா இருக்கு. நான் கூட நினைச்சேன்டி இதோ இது ஒரிஜினல் தானா இல்ல டூப்ளிகேட்டா அப்படி மாட்டுவாங்கல்ல அந்த மாதிரி. ஆனா எவ்வளோ அழகா இருக்கு இதெல்லாம். வலிக்குது. ஒரிஜினல் கண்முடியா? ஆமா செங்குக்கா, ரொம்ப அழகா இருக்குடி. காத்து காத்து நல்லா வருது இல்லைங்க. உடனே பேச்ச மாத்திரா. அது என்ன, ஏதாவது வேணுமா? இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல. உங்களுக்கு டைம் ஆயிடுச்சுல, கிளம்பலாம்ல. அப்படி என்னத்த நீ பேசி கிழிச்சிட்டேன்னு நான் இப்ப கிளம்ப சொல்றேன். நான் சுகா நீ இருக்கிறது புரியலடா, கிளம்புடான்னு சொல்ற. அச்சோ, நான் அப்படி சொல்லவே இல்லை. டைம் ஆயிடுச்சுல உங்களுக்கு. மணி இப்பவே 3 o'clock தாண்டிடுச்சு. இதுக்கட்டு நீங்க ரொம்ப தூரம் நடந்து வேற போகணும். நீங்க அப்படித்தானே சொன்னீங்க நான் ரொம்ப தூரம் நடந்து வந்தேன்னு சொல்லி. அப்புறம் விடிஞ்சிருச்சுன்னா எல்லாரும் பார்த்துடுவாங்கல்ல உங்கள. சரிடி, எதுவுமே நினைக்கல. நீ ஏன் இப்படி இமேஜின் பண்ணி சொல்ற? ஒன்றும் இல்லை. ஆமாம், டைம் ஆயிடுச்சு. சரி ஓகே, நான் கிளம்பட்டா? கிளம்புங்க. கை கொடு. என்ன 2 minutes கொடு. இல்லை வேன். உங்களாம் கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கையை பிடிச்சிட்டு அப்படியே கையில் வச்சு நல்லா தடவி கொடுத்துட்டே இருக்கான். ஸ்ரீகா என்ன சொல்கிறதுனே தெரியல, கையவே பார்த்துட்டு இருக்கான். போதும் இருடி, போதும். இல்லை டைம் ஆயிடுச்சு, போதும். என்ன நல்லா இருக்குடி இப்படி பண்ணுறது? பஞ்சு மாதிரி தடவிட்டே இருக்கிறது. எங்கள் அம்மாவை இப்படி தான் பண்ணுவாங்க தெரியுமா? இல்லை ஒன்றும் இல்லை. என்ன கேட்கல? உங்கள் அம்மா மாதிரி பண்ணுறேனா? அதான் உங்கள் அம்மா மாதிரின்னு என்ன சொன்னியா? சரி சரி, டைம் ஆயிடுச்சு, கிளம்புங்க. சரிடி, போயிட்டு வரேன். என்ன நாளைக்கு வந்துரு. நாளைக்கா? இல்லை அது வந்துடுறேண்ணா, போயிட்டு மெசேஜ் பண்ணுறேன்டி, பாய். இல்லை அது என்ன போயிட்டாரு நாளைக்குமா? அச்சோ, நாளைக்கும் வரணுமா? சரி, ஃபோனில் பேசிக்கலாம் என்ன ஏதுன்னு. அவளாம் அப்படியே பேசிட்டேன் அங்கேருந்து கிளம்பிடுறா. என்ன அது, என்னைக்கும் இங்கே ஒரு ஏணி இருக்கும், ஏனியை காணோம். போகும்போது போட்டு தானடா போனேன், இப்போ காணோம். ஷோ, இப்போ எப்படி ஏறுறது? ஜிமினா என்னடா
இப்பயும் வச்சிருப்போம், இப்போ காணோம். இப்போ எப்படா ரூமுக்கு போகிறது? ஷோ, எப்படி போகிறது? நான் வேணா ஈஸியான ரூட் சொல்லட்டா ஜிமின்? ஆ, அதெல்லாம் வேணாம். எங்கேயோ கேட்ட குரல். ஆ, ஆரம்பியா? ஆரம் ஜிமினை பார்த்து செம்மையாக முறைக்கிறாரு. ஸோ பின்னாடியே ஹோபி, சுகா, ஜின்னெல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ ஜிமினுக்கு அவ்வளோதான், மாட்டிக்கிட்டோண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. யாங்க அது வந்து, ஏய் வாய மூடுறான், வாய மூடு, இரு அவனுங்களும் வரட்டும். என்ன அவனுங்களா? என்ன? ஓ, உனக்கு தெரியாத மாதிரி நடிக்காத ஜிமின், இரு ஒவ்வொருத்தனா வருவானுங்க பாரு. ஐயோ, என்ன அவனுங்களும் வெளில போயிருக்கானுங்களா? பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா டயாங் தான் குதிக்க முடியாம செவரை ஏறி குதிச்சிருக்காரு. அப்பா ஆடி, எந்த இளவத்த பையன்டா ஏன் எடுத்து அங்கிட்டு போட்டுது? எகிரி குதிக்கிறக்குள்ளே முதுகெலும்புலாம் உடஞ்சிருச்சு. பரதேசி நாய். வாட்ச்மேன் எங்க போனா? டெய்லி வந்து சரகடிக்க நான் தானே கொடுக்குறேன், வேணிய கூட எடுத்து போடாம. ஏன் பாவி துரோகி. சிமினா, ஐ மச்சான், என்னடா நீயுமா? வா வா நில்லு. டயாங் அப்படியே கையெல்லாம் சேர்த்து வச்சுட்டு நடுங்கிட்டே போறான். யாங் போற மண்ணு, இன்னொரு டிக்கெட்டும் வரட்டும், அப்புறம் பேசிக்கிறேன். யாங் அது என்னடா நீயுமா? டி வாய மூடுறான். இப்போ ஃபைனலாக ஜங்குக் தான் வரணும். ஸோ ஜங்குக்கா அப்படியே பார்க்குறாரு. என்ன அது, எப்பயும் இவ்வளோ இருட்டாலாம் இருக்காது, இன்னைக்கு கருகருன்னு இருக்கு. எதுவாக இருந்தா என்னடா ஜேகே அப்படின்னு சொல்லி அவன் ஏனி எதுவுமே போடல, கையிலே ஜம்ப் பண்ணிடுறான். கிளம்பிலாம் ஆணு வாயை பழந்து பார்த்துட்டு, டே நம்மளாம் ஏனி போட்டாலும் ஏற முடியாது, செப்புரா குதிச்சான். அதானாச்சுமே நான் எனக்கும் தெரில. டே பனிஷ்மெண்ட் பண்ணி நிற்கிறீங்க, இப்போ கூட அதில் பெருமை மயிர் வேற இல்லைங்கடா. சாரி. ஜேகேவோட ஹேண்ட்ஸை பார்த்துட்டு, நீ எவ்வளோ அழகா இருந்தாங்க, அவங்களோட கையை பிடிச்சிச்சு. ஐயோ ஜேகே, இந்த கையை நினைக்கவே கூடாதுடா, பத்திரமா வச்சுக்கோ நெஞ்சுக்குள்ள. வாடா நல்லவனே. அது ஐயா. அப்போ ஜேகேவா மண்டையை சொரிஞ்சிட்டே பார்க்குறான், மாட்டிக்கிட்டோமாடா அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ எல்லாருமே ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்ப தவிர மிச்ச மெம்பர் எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஜின் சிரிச்சுட்டு, டேய் சத்தியமா என்னால் முடியலடா. அது எப்படிடா ஒரே ஃப்ரெண்ட்ஸை 3 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துருக்கீங்க? அவளுக்காக செவரெல்லாம் எகிரி குதிச்சு. ஐயோ, அப்போ ஆரம்பம் கடுப்பாகுது, அப்படியே முறைக்கிறாரு. டேய் முறையாதடா, ப்ராமிஸாக சிரிப்பு இல்லை உனக்கு. டேய் கோய மூடுடா, இவனுங்கள சின்ன வேலை பார்த்து வச்சிருக்கானுங்க, சிரிச்சிட்டு இருக்கீங்க. சரிடா கோவப்படாத விடு, ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்போம். ஹியாங் எங்களுக்கே தெரியாது ஹியாங், இப்போதான் தெரியும் ஹியாங், அவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸு அப்படி. ஹியாங் அது வாய மூடுட்டயாங், வாய மூடு. என்னடா, ஓ சொல்லாம கொள்ளாமல் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? எப்போ இந்த பெரிய மனுஷங்களாம் சேர்ந்து தனித்தனியாக முடிவெடுக்க பழகிட்டீங்க? எங்களுக்கு புரியலை. ஹியாங் அப்படிலாம் ஹியாங், வாய மூடுன்னு சொன்னேன் ஜிமின். நீங்கள் 4 பேரை ஏமாற்றிட்டு வாட்ச்மேனுக்கு சரக்கு வாங்கி கொடுத்துட்டு செவரேகி குதிச்சு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களாடா? யாராச்சும் உங்களை ரோட்டில் பார்த்துட்டா எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லி. இல்லைன்னா நீங்கள் போய் நிற்கிறீங்களே ஸ்ட்ரீட்டா, அங்கே யாராச்சும் வச்சு பார்த்து, இல்லை ஸ்ட்ரீட் கேமரா எதுலையாச்சும் ரெக்கார்ட் ஆயிருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும்? நல்லா இருந்திருக்கும்ல. 7 பேரும் லைனாக போய் நின்றுருப்போம் டெபிட் ஆகுற டைமில். இத்தனை வருஷம் சேர்த்து வச்ச மானம் மரியாதை எல்லாம் மொத்தமாக நின்றுருக்கும், அப்படி தானே? ஆரம் பயங்கரமாக திட்டுறாரு. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஜின், சுகா, ஹோபிக்லாம் ஒரு மாதிரி ஆயிடுது. டேய் விடுடா, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டானுங்க, விடுடா. டேய் வாயை மூடுங்கடா, நீங்கள் செல்லம் கொடுத்து தான் இப்படி வந்து நிற்கிறானுங்க. அதான் தனியாக முடிவெடுத்துக்க ஆரம்பிச்சிட்டானுங்கல்ல. தனியாகவே எல்லாத்தையும் பார்த்துக்க சொல்லுங்க. இவனுங்க என்ன பண்ணாலும் எனக்கு கவலையே கிடையாது, சரியா? எகிரிலாம் இதுக்கு அடுத்து குதிச்சு போக வேணாம், கேட்டை நானே திறந்து வர்றேன், நானே வேணா உங்களுக்கு நீங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணி போ. ஷாங் இல்லை இல்லையா யாங், நான் பண்ணி விடுறேன். அதான் எல்லாத்தையும் மதிக்காமல் போயிட்டீங்கல்ல. இங்கே பாருண்ணா, குரூப்புக்கு மட்டும்தான், அதாவது வெளியில் இருக்கிற பேருக்கு மட்டும்தானே நான் லீட்ரு, மித்தபடி நான் உன்னோட அண்ணா, புரியுதுல்ல? எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, நீங்களா தனித்தனியாக முடிவெடுத்துட்டு போயிட்டீங்க. ஆமாம்ல, அது உங்கள் லைஃப் இல்லை, ஸோ உங்கள் பர்சனல் வேற, அப்போ பர்சனலாக தான் நீங்கள் முடிவெடுக்கணும், அப்படி தானே? இல்லையா யா
டே ரொம்ப பேசுறான்டா சுகா. ஏய் ஆரம் விடு, என்னன்னு ஃபஸ்ட்டு கேட்கலாம். அதுக்குள்ள நீயா? இல்லை சுகா, எனக்கு என்னன்னு தெரில, ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளோதான். மற்றபடி இவனுங்களை திட்டணும் அப்படிங்கிறதுக்காண்ட நான் திட்டலை. ஏன் என்கிட்ட திட்டே வாங்கினது இல்லையா? நீ விட்றா, அவனுங்களை பாருடா. இது சொன்னோடனே ஆரம்பம் பார்க்குறான். ஸோ 3 பேர் கண்லேயும் டியர்ஸு. ஏன்னா ஆரம்னா நம்ம விமன் குக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். அவர் ஏதாவது சின்னதாக சொன்னால் கூட அவங்களால தாங்கிக்க முடியாது. இப்போ நம்ம தெரியாமல் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி 3 பேர் ரொம்ப கில்ட்டியில் அழுகுறாங்க. 3 பேர் தலையும் அப்படியே கீழே குனிஞ்சு ஒரு மாதிரி நர்வஸாக அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ ஆரம்புக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ அப்படியே டயங்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு, ஏய் யாங் சாரி யாங் சாரி. ஏய் எதுக்குடா? டேய் என்னடா குழந்தைங்க மாதிரி? டேய் போங்கடா, அப்படி பேசுங்கடா. இப்படி சொல்லணும்னு எல்லாருமே பக்கத்தில் உட்காந்து அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி உட்காந்துக்கிறானுங்க. டேய் விட்றா டேய். ஜிமினா, இல்லை ஜிம்னியா, ஏதோ அவசரத்தில் தெரியாமல். டேய் ஜிம்னா விட்றா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. சாரி ஹோபியா. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ ஜங்குக்கு அப்படியே ஹாரம் ஹக் பண்ணிட்டு, ஏய் டேய் ஒன்றும் இல்லை, ஏதோ உங்கள் மேலே இருக்கிற கோவத்தில் வந்துட்டேன். ஏண்டா நான் திட்டக்கூடாதா? தப்பு பண்ணால் கேட்கலாம்ல அண்ணங்கிற முறையில். யாங் நீங்கள் கேட்கலாம் யாங், உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இப்போ நான் ஒன்றும் அது அழுகலை, ஒரு மாதிரி கில்ட்டியாக ஆயிடுச்சு. உங்ககிட்ட சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதான் சரி விடுங்கடா, ஒன்றும் இல்லை. எதுக்குடா குழந்தைங்க மாதிரி அழுதுட்ருக்கீங்க? ஆளு தாண்டா வளர்ந்துருக்கீங்க. ஆனால் எப்பயுமே 3 பேரும் குழந்தைங்களா தான் இருக்கீங்க. உங்களை பார்க்க எப்படி இருக்குது தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் சின்ன பசங்களாம் வந்தீங்களே பிடிஎஸ்குள்ளே, அந்த மாதிரி இருக்கீங்கடா அப்படின்னு சொல்லி. ஸோ 4 பேரும் ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வழியாக எல்லாருமே இப்போ உட்காந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரிடா சொல்லுங்க. யாங் சத்தியமாக நாங்கள் எதிர்பார்க்கல யாங். அது நாங்கள் 3 பேரும் தனித்தனியாக பேசின பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி. இப்போ தான் இவனுங்க பேர் சொன்னோன்னே எனக்கு தெரியுது. சரிடா அதெல்லாம் விடுங்க. எதுக்கு 3 பேரும் தனித்தனியாக போய் மீட் பண்ணியிருக்கீங்க? எனக்கு புரியுது. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நீங்கள் போயிருக்கீங்கன்னா அந்த பொண்ணுங்களை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு புரியுது. ஆனால் ரொம்ப நல்ல பொண்ணியா, பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தெரிலையா எதுக்கு நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்துகிட்டு போனேன்னு எனக்கு தெரில. ஆனால் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சியா. நமக்கும் பர்சனலாக நிறையா லைஃப்லாம் இருக்குது இல்லையா? நமக்கும் நிறையா ஆசை இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு. அவள் என் கூட லைஃப் லாங் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சியா. அதான் சிமின், புரியுதுடா, புரியுது, எல்லாமே புரியுது. டயாங் எனக்கும் அவள் என்னதான் திட்டினாலும் ரொம்ப நல்ல பொண்ணுயா. திட்டினாளா? ஐயோ டே டயாங்கா இப்படினாலும் ராஜிம்னா, என்னடா உனக்கு ஏதோ முரட்டு பீஸாக கிடச்சிருக்கும் போல. அதை ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ டயாங் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஸோ அவ்வளோதான், 6 பேருக்குமே சிரிப்பு வந்திருக்கும். டே சத்தியமாக அந்த பொண்ணை நான் பார்க்கணும்டா. சிரிக்காதீங்க இன்னும் வலிக்குது தெரியுமா? கீழே ஜிமினா கொடுக்குற ஆயில்மெண்ட்டை தான் போட்டுட்டு இருந்தேன். டேய் அதுக்கு தான் என்கிட்ட வந்து சுற்றி ஆயில்மெண்ட் கிட்டியா? டேய் எனக்கே அந்த பொண்ணை பார்க்கணும் போல இருக்குடா. டயாங்கே கலாச்சி அழுக விட்டுருக்கானா எப்படிப்பட்ட இருப்பா? டேய் பார்க்கணுண்டா. டேய் சின் இல்லை ஆரம், சத்தியமாடா எனக்கு அந்த பொண்ணை பார்க்கணும் போலே இருக்கு. போங்க இதுதான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன், எல்லாரும் என்னை போட்டு ஓட்டுவீங்கன்னு. அவட்ட சொன்னா ரொம்ப ஓட்டுவாயா. டேய் ஆனால் உன்னை ஏற்ற பீஸ் தானே கிடச்சிருக்கு. ஜிமினா வாள் எப்படி? ஐயோ ஸோ ஜிமினு வெக்கப்பட்டுட்டு எல்லாத்தையும் சொல்கிறான். எல்லாருமே ஓடு கத்துறாங்க. டேய் ஜிமினா ரொம்ப நல்லா பொண்ணா இருக்கும் போலியேடா. ஆமா ரொம்ப 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 நல்ல பொண்ணு, ரொம்ப அழகாகவும் இருப்பா. அழகையும் தாண்டி அவளோட கேரக்டர் ஃபஸ்ட்டு அதுதான் ரொம்ப பிடிச்சிச்சு. எவ்வளோ அழகாக பேசுவா தெரியுமா? ஸோ செம்ம மெச்சூர்டாக பேசுவா. பார்த்தாலே தெரியுதுடா உனக்கு ஏற்ற பீஸை பிடிச்சிட்ட. நீ முட்டா பீஸு, அந்த பிள்ளைக்கு எல்லாமே தெரியும். சங்கடி சகல என்ன முட்டாளுங்கிறீங்க பார்த்தீங்களா? சரிடா எப்போ காட்ட போறவோ அதை சீக்கிரம் ஐயோ வெக்கத்தை பாரு என் தம்பிக்கு. எல்லாருமே திரும்பி ஜேகேவை பார்க்குறாங்க. ஸோ ஜேகேவா அப்படியே லைட்டாக அழுதுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். என்னடா அதுதான் எல்லாருமே சமாதானப்படுத்தியாச்சு, அப்புறம் என்ன?
இல்லையா ஒன்றும் இல்லை. டேய் ஜேகே, ஆள் எப்படிரா? ஆ எல்லாரும் அவனுங்களோட ஆளை பற்றி எப்படி பெருமையாக சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆள் எப்படி? அதுவும் டயங்கோட ஆள். இந்த பொண்ணை நான் பார்த்தே ஆகணும். யாங் இல்லடா, சத்தியமா பார்க்கணும். சரி ஜேகே சொல்றா, ஆள் எப்படி? உங்கள் கண்ணுக்கு எப்படி தெரியுமான்னு தெரில, ஆனால் என் கண்ணுக்கு ரொம்ப அழகியா, ரொம்ப ரொம்ப. சரிடா, அதுக்கு எதுக்கு அழுகுற? இல்லையா இன்னைக்கு வரவே மாட்டான்னு நினச்சேன். இவனுங்க சொல்ல மாதிரி அந்த பொண்ணும் அப்படிதான் சொன்னான் என்கிட்ட. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி. நானா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னான். கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏதோ வித்தியாசமா பேசினேன், ஒரு மாதிரி யூனிக்கா நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு ஃபைனலா எனக்காண்டி வந்தான். அவ சொன்னா உனக்காண்டி வந்தேன்னு சொல்லி. அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப நேரம் 2 பேரும் எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் என்கிட்ட பேச ரொம்ப தயங்கிட்டே இருந்தா. எனக்கு தெரிலையா, அந்த தயக்கம் ஒரு மாதிரி எனக்கே அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி. ஃபைனலாக என்னதான் பிரச்சனைன்னு சொல்லி சிரிச்சுட்டே கேட்டேன். அப்போ அவ கையும் என் கையை நீட்டி இதுதான் பிரச்சனைன்னு சொன்னான். என்னடா அது எப்படி அவங்க சொல்கிறது? அவளை பொறுத்த வரைக்கும் நான் தான் ரொம்ப அழகுன்னு நினைக்கிறா. அப்போ எல்லாருக்குமே புரியுது. சரி ஓகேடா, டேய் இங்கே பாரு, ஃபீல் பண்ணாத. சில பொண்ணுங்க அப்படிதான் சொல்லும் போதே தெரியுது அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக தான் இருக்குன்னு சொல்லி. பாரு, டயாங்கோட ஆளும் ஜிமினோட ஆளு 2 பேர் கேரக்டரை பார்த்தியா? இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கு அவள் ஃப்ரெண்டாக இருக்கா. கண்டிப்பாக அவங்க 2 பேரும் மாத்தாம இறந்துருப்பாங்க. சொல்லு, 2 பேருமே ரொம்ப நல்ல கேரக்டர்டா. கண்டிப்பாக அந்த பொண்ணை மாற்றிடுவாங்க. கவலைப்படாதடா. கூட்டிகிட்டு வா, நம்ம பேசலாம். இல்லையா அது என் கூட ஏன் சகஜமாக பேச மாட்டேங்கிறான்னு தெரில. இவனுங்களாம் வந்து சொல்கிறானுங்கல்ல, அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்கன்னு. எனக்கும் ஒரு மாதிரி ஆசையாக இருக்கியா, எப்போ அவன் என் கூட இந்த மாதிரி நார்மலாக பேசுவான்னு சொல்லி. அவன் கையை பிடிக்கவே ரொம்ப நேரம் ஆகுது. இன்னும் முழுசாக கூட பிடிக்கல எனக்கு. அதான் டேய் தம்பி, அதெல்லாம் அவ்வளோ அவசரப்படக்கூடாதுடா. ஃபஸ்ட்டு பொண்ணுங்களோட சைக்காலஜியை நம்ம பழகிக்கணும். என்னையாவும் சொல்கிறீங்க? ஒன்றும் புரியல. ஏய், நான் கமிட்மெண்ட் தாண்டா ஆகலை. மித்தபடி பொண்ணுங்களை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும். இப்போ எல்லாருமே சின்ன லுக்கு விடுறாங்க. என்னடா பார்க்குறீங்க? உண்மைடா. ஷோ நீ என்ன ஏப்ரல் 1 ஃபுல் டேன்னு எங்களுக்கு தெரியும். சும்மா நடிக்காதீங்க. நாங்களாம் ஏப்ரல் ஃபுல்லாக ஆக மாட்டோம். ஏன் பிள்ளைங்க இருங்கடா, இருங்க. நானும் அழகான கேர்ளாக பார்த்து இல்லை ஃபாரின் கேர்ளாக பார்த்து கமிட் ஆகி காட்டுறேன். எப்படி அதுக்குள்ளே எங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் பிறந்துடும். அதுகளுக்கெல்லாம் யார் பேம்பர்ஸ் மாட்டி விடுறது? ஓ, அப்போ என்ன நியாயமாக வேலை பார்க்க சொல்கிறீங்களாடா? விளாடாதீங்கடா, உட்காருங்கடா. இங்கே பாருங்கடா, இங்கே பாரு ஜிக்கி, ஃபீல் பண்ணாத. ஓகேவா? நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது 3 பேருமே ரொம்ப நல்ல பொண்ணுங்களாக தான் இருக்கானுங்க. எனக்கு ஓகே, புரியுது. இது உங்களோட பர்சனல் தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது என்னடேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம லைஃபோட லாஸ்ட் பார்ட்டில் நிற்கிறோம். கொஞ்சம் சேஃபாக இருங்க, ஓகேவா? நாங்கள் பார்த்துக்குறோம். சரிடா. அப்புறம் அடிக்கடி நைட்டு வெள்ளலாம் சுற்றாதீங்க. அது மட்டும் ப்ளீஸ். சரிங்கடா, அட்லீஸ்ட் 1 டே விட்டு விட்டாச்சு போங்கடா. அது ப்ளீஸ்டா, எனக்காண்டிடா. மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், என்னால் பதில் சொல்ல முடியாதுடா. தேங்க்யூ. அப்போ ஆனவ போய் ஜிம்மின்னு டயாங்க அப்படிலாம் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்போ ஜேகேவை பார்த்து வாடா நீயும் கட்டி பிடிச்சிக்கோ, எல்லாம் ஓகே ஆகிடும். ஓகே அப்படின்னு சொல்லி 3 பேர் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் மினி அப்படியே பால்கனி சோஃபாவில் உட்காந்து அப்படியே 3ஐயே பார்த்துட்டு இருக்கா. லிட்டரலி அது விடிய போகிற ஸ்டேஜில் இருக்குது. அது அப்படியே பார்த்துட்டே இருக்கா. ஸோ இசைக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகி அப்படியே எந்திரிக்கிறா. எந்திரிச்சு பார்த்தா பக்கத்தில் ஸ்ரீ அவள் பாட்டுக்கு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கா. அப்படியே பார்க்குறா. என்ன சிஸ்டர் தூங்காமல் வேடியை பார்த்துட்டு இருக்காங்க? இதோ வரேன் சிஸ்டரே. இசை தூங்கலையா நீ? ஆல்ரெடி வந்ததே லேட் ஆகிடுச்சு. தூங்கிட்டேன்னு நினச்சேன். தூங்கிட்டு தான் இருந்தேன் சிஸ்டர், என்னன்னு தெரில, திடீர்னு முழிப்பு வந்துருச்சு. அப்படியா? சரி வா உட்காரு. ஓகே. என்ன தூங்காமல் வெளியே பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன ஜிம்மினோட பாருகோ? அப்படிலாம் இல்லை, என் லைஃப்பில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதான் சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் அமைதியாக. அப்படியா? நானும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஹோ
ட்ராயிங்கை பார்த்தனாலையா? இல்லையே, அதுவும் ஒரு ஹாப்பினஸ் தான். இருந்தாலும் என் சிஸ்டரும் பார்ட்னரும் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. எப்பையும் விடாமல் இன்றைக்கி ரொம்ப அழகாக சிரித்தாங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக. அவங்க ஃபேஸில் இன்றைக்கி நிறையா ஸ்மைல் பார்த்தேன். அதனால் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. இசை, என்ன சிஸ்டர், இங்கே வாயேன். என்ன? இப்போ இசையும் போய் மினி பக்கத்தில் உட்காடுறான். மினி அப்படியே இசையோட கையை அப்படியே கோர்த்துட்டு அவள் ஷோல்டரில் அப்படியே சாயிரா. இப்போ இசைக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சிஸ்டர் சிஸ்டர் என்ன ஆச்சு? எதுவும் பிரச்சனையா சிஸ்டர்? இல்லை இசை, ஒன்றும் இல்லை. ஏன் நான் சாயக்கூடாதா? சச்சா, அப்படிலாம் இல்லை. திடீர்னு இப்படி பண்ணிங்களே, அதான். நம்ம இப்படி பண்ணதே இல்லைல்ல. இசை, என்ன சிஸ்டர், உனக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மீட் ஞாபகம் இருக்கா? அது எப்படி மறப்பேன்? அதெல்லாம் மறக்கக்கூடிய விஷயமா? நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போல்லாம் நம்ம இப்படி பேசிக்க மாட்டோம்ல. ஆனால் போக போக நம்ம அப்படியே சிஸ்டர் அந்த இதுக்குள்ளே வந்துட்டோம். ஆமாம், ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப நல்லா பேசிக்கிட்டோம். அப்போ உனக்கு ஸ்ரீயை யாருன்னு கூட தெரியாதுல்ல. என் மூலியமாக தான் இன்ட்ரடியூஸே ஆனேன். ஆமாம், பார்ட்னர் எனக்கு அப்போ யாருன்னே தெரியாது. கேவலமாக அக்கான்லாம் கூப்பிட்டுருக்கவள. ஐயோ கிரிஞ்சு, நினைக்கும் போது இப்போ சிரிப்பாக இருக்குது. ஆமாம் இசை, ஆனால் நம்ம ஃபன்னாக பேசியிருக்கோம், நிறையா பேசியிருக்கோம். நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லாமே தெரியும். ஆனால் அதெல்லாம் யார் சொல்லி தெரியும்? நீ அவகிட்ட சொல்லுவ, நானும் அவகிட்ட தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன். அவள் உன்கிட்ட சொல்லுவா, அதே மாதிரி தான் என்கிட்டையும் சொல்லுவாள். எந்த பர்சனலாக இருந்தாலும் பாரு, நம்ம அவள் மூலியமாக தான் கனெக்டாலே இருக்கும். அப்படி தானே தோணுது? அது என்னமோ உண்மைதான். அந்த பீஸ் கூட பேசாமல் இருக்கவே முடியாதுல்ல. ஏய் சும்மா இரு, உண்மையாக தானே சிஸ்டர் சொல்கிறேன். ஆமாம், அவள் கூட தான் அப்படியே எல்லாமே. ஏன் சிஸ்டர்? இல்லை, நம்ம 2 பேரும் பர்சனலாக எதுவுமே பேசிக்கிட்டதே இல்லைல்ல. அட ஆமாம்ல, உங்களை பற்றி ஏதாவது பர்சனல் எனக்கு தெரியும்னா அவள் சொல்லி தான் எனக்கு தெரியும். அதே மாதிரி என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்னா அவள் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும். ஆமாம்ல, நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டதே இல்லை. ஏன் சிஸ்டர், இது பாருங்களேன். ஆமாம் இசை, நம்ம 2 பேரும் எதுவுமே ஷேர் பண்ணிக்கிட்டது இல்லை. ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா? உனக்கு எப்படின்னு தெரில, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர். எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் இல்லை, நான் எப்பயுமே நான் பேசிக்கிறேன், அது எனக்கே தெரியும். ஆனால் என்னால் உங்கள் 2 பேரும் எனக்கு பிரித்து பார்க்க முடியாது. 2 பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளை ஃப்ரெண்டாக பிடிக்கும்னா உன்னைய சிஸ்டர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு சிஸ்டர்லாம் கிடையாது, ஒன்று மட்டும்தான் என் ஃபர்ஸ்ட் சிஸ்டராக நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட நான் நிறையா கற்றுப்பேன் தெரியுமா. எனக்கு உன்னோட கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீ என்னோட மெச்சூர்டு, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப போல்டாக இருப்ப. என் தங்கச்சி எப்போயும் போல்டாக தான் இருப்பாள், அது எனக்கு தெரியும். இது வரைக்கும் உனக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னா என்கிட்ட நீ ஷேர் பண்ணிக்கிட்டதே கிடையாது. ஆனால் அது ஏன்னு எனக்கு புரியலை. நீ நினப்ப நம்ம கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லி எதுக்கு அவங்களும் கஷ்டப்படணும்னு சொல்லி. நீ ஒரு வாட்டி கூட என்கிட்ட ஷேர் பண்ணது கிடையாது. ஆனால் எனக்கு ஃபீல் ஆகும் ஒவ்வொரு டைமும் நீ பேசும்போது. சில டைமில் நீ சரியாக பேச மாட்டேன். அப்போ உன்னை நான் எவ்வளோ மிஸ் பண்ணுவேன் தெரியுமா? ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அப்போல்லாம் அவள் தான் வந்து அச்சிச்சோ அப்போல்லாம் இருக்காது, அவளுக்கு என்ன நான் கேட்டு சொல்கிறேன்னு உன்கிட்ட கேட்டு சொல்லுவாள். அதுக்கப்புறம் தான் உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். இசை, உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீ என்கிட்ட தாராளமாக சொல்லலாம், ஒரு அக்காவை நினச்சி சொல்லலாம். உனக்கு யாரும் இல்லைன்னு என்னைக்கு நீ ஃபீல் பண்ணவே கூடாது. உனக்கு அக்கா நான் இருக்கேன். அதுக்கப்புறம் உன்னோட பார்ட்னர் இருக்கா, அவள் எப்பயுமே நம்ம கூட இருப்பாள். அதை பற்றி எனக்கு தெரியும். ஆனால் என்கிட்ட தயங்கிட்டோ இல்லை உங்ககிட்ட சொன்னால் எது தப்பாயிடுமோ அதெல்லாம் நினைக்காத, புரியுதா? நமக்குள்ளே இருக்க கேட்டே அது மட்டும்தான் இசை. இங்கே பாரு இசை, 4 வருஷம் எப்படி போச்சுன்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும். இத்தனை வருஷத்தில் எது மாறுதோ இல்லையோ இது மாறாது. ஆனால் இதுக்கடுத்து இப்படி இருக்க வேணாம், புரியுதா? நமக்குள்ளே எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்க வேணாம். பேசினா 3 பேருக்கும் அது சேர்ந்து தெரியணும், அந்த பர்சனல். அந்த மாதிரி தான். அஃப்கோர்ஸ் அவளுக்கு தெரிஞ்சிடும், அது எனக்கே தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன், என்ன தான் மெச்சூர்டாக பேசினாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நீ குழந்த மாதிரி தான்.
சிஸ்டர், ஆமாம், நீயும் அவளும் எனக்கு பொறுத்த வரைக்கும் குழந்த மாதிரி தான். இங்கே 2 பேரும் சண்டை போடும்போது நான் மிரட்டுவேன் பாரு, அப்போ உங்கள் 2 பேருக்கும் அம்மா மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் தெரியுமா? அப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். என்னடா இதுக்கு இப்படி இருக்குதுங்களேன்னு நினைப்பேன். அப்போல்லாம் நீங்கள் 2 பேரும் எனக்கு பேபி மாதிரி தெரிவிங்க தெரியுமா? நானே உங்களுக்கு ஒரு அம்மா மாதிரி உங்களை கண்ட்ரோலாக என் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். நீ என்னைக்கும் எனக்கு ஒரு லிட்டில் சிஸ்டர் தான் அப்படின்னு சொல்லி அவன் கண்ணத்தை அப்படியே லைட்டாக டேப் பண்ணுறான். ஸோ இசைக்கா ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, சாரி சிஸ்டர், ஏதோ எனக்கு தெரில, ஏதோ உங்கள் மனசுக்குள்ளே நான் தூரமாக இருந்துட்டேன்ல இத்தனை வருஷத்தில். நான் அப்படி சொல்லலை, அது இல்லை சிஸ்டர், சாரி, எல்லாம் என் தப்பு தான். நீங்கள் சொல்கிற மாதிரி தான், சும்மா பேச்சு தான் எனக்கு, மித்தபடி எப்படி மெச்சூர்டாக நடக்கும்லாம் எனக்கு தெரியாது. நான் அவளுக்கு அட்வைஸ் பண்ணுவேன் மெச்சூர்டாக இருடின்னு சொல்லி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 பேரும் தான் ரொம்ப மெச்சூர்டாக இருக்கீங்க. எனக்கு தெரியாது சிஸ்டர், ஒன் டே நீங்கள் இந்த மாதிரி உட்காந்து, இல்லை இசை நீ இப்படி தான் இருக்கணும், நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் ப்ராமிஸாக கேட்டிருப்பேன். ஏதோ விளையாட்டுத்தனமா, எனக்கு தெரியல சிஸ்டர், நான் இதுக்கடுத்து எதுவும் மறைக்க மாட்டேன் உங்ககிட்ட. நான் நல்லா பேசுகிறேன், சாரி சிஸ்டர், உங்களை விட்டு நான் தூரமாக. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ எதுக்கு அழுக்கிறீங்க பாரு. இல்லை, இப்போ தான் நம்ம லைஃப்பில் பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இத்தனை வயசில் நம்ம இப்படி பேசினதே கிடையாது, நீங்கள் அதுவும் இப்படி பேசினதே கிடையாது சிஸ்டர். நான் நினச்சேன் தெரியுமா, உங்களுக்கு என்னை விட பார்ட்னர் தான் ரொம்ப பிடிக்கும்னு. ஓய், என்ன நீ இப்பெல்லாம் நினைப்பியா? இப்பெல்லாம் சிஸ்டர் வலிக்குது. இல்லை, நீங்கள் எப்போ பாரு அவ்வளோதான் பேபி பேபின்னு சொல்லுவீங்களா, அதான் நான் அப்படி நினச்சேன், ஒருவேளை நம்ம பேபி இல்லையோ அப்படின்னு. அந்த திம்பது தான் எல்லாம் என் வாய் தான். உண்மையை சொல்லணும்னா என்ன சொல்கிறது, அவளை பாரு. ஆமாம் சிஸ்டர், அவள் அப்படி தானே, அதான் அவளை அப்படி சொல்கிறேன். மித்தபடி அவள் பேபினா நீ பேபி இல்லைன்னா அர்த்தம் கிடையாது, நீ அவளை விட ரொம்ப சின்ன பேபி. ஆனால் இசை நீ சொன்னால் டக்குன்னு புரிஞ்சுப்ப, அவள் புரிய மாட்டா, அவளுக்கு புரிய வைக்க ரொம்ப டைம் ஆகும், அது உனக்கே புரியும். அப்புறம் நீ கேட்டேல அவளை தான் ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி, அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு அவளையும் ரொம்ப பிடிக்கும், உன்னையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ அதே கேள்வியை நான் கேட்குறேன், உனக்கு அவளை பிடிக்குமா என்ன பிடிக்குமா? யோ சிஸ்டர் வானாப்பா, இந்த ஆட்டத்தையே நான் வரல, எனக்கு உங்கள் 2 பேரையுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 2 பேரை விட எனக்கு என் லவர் பாய் தான் ரொம்ப பிடிக்கும். அடிப்பாவி போடி, அப்போ எனக்கும் உங்கள் 2 பேரை வரையும் என் பேபியை தான் ரொம்ப பிடிக்கும். சிஸ்டர் நான் சும்மா சொன்னேன், ஒன்னே கச்சிமா இருக்கீங்க பார்த்தீங்களா? சரி சரி, சும்மா சொன்னேன், ஒருத்தனே கோச்சுப்பா. இப்போ இசை நல்லா மினி சோல்டரில் சாஞ்சிட்டு நல்லா அரட்டி அடிச்சிட்டு இருக்கா. அவங்க என்னெல்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்து பேசினது எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கா. ஸோ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஸ்ரீக்கு தூக்கம் கலைஞ்சிருது, அப்படியே வர தூக்கத்தோட வர்றா. என்னை விட்டு என்னடி பேசிகிட்டு இருக்கீங்க 2 பேரும்? பா வந்துட்டாப்பா பேயாட்டம். என்னடி தூங்கி தானே இந்த தூங்கு. போடி, என்னை மட்டும் பெட்டில் தனியாக விட்டுட்டு நீங்கள் 2 மணி மட்டும் நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க, தள்ளப்படி அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு நடுவில் உட்காடுறா. 2 பேருமே சிரிச்சுட்டு, தூங்குஞ்சி, அரை தூக்கத்தோட வந்து உட்காந்துட்டு இருக்கா பாரு, போடி. போ, எனக்கு இங்கே நல்லா தூக்கம் வருது. சவாலும் அப்படியே இசையோட ஷோல்டரில் சாஞ்சு அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ மினி இசையும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுட்டு அவளோட ஷோல்டரில் அப்படியே 2 பேர் சாஞ்சிக்கிறாங்க. ஸோ சாஞ்சிட்டு அப்படியே பார்க்குறாங்க. ஸோ சன்னே வந்துடுது. ஸோ அப்படியே அந்த சோஃபாவுக்கு பின்னாடி இருந்து பார்க்குறதுக்கு அவங்க 3 பேர் ஹெட் ஒருத்தர் அப்படியே மேலே சாஞ்சி அவ்வளோ அழகாக இருக்குது. 3 பேரும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு அந்த குட்டி சோஃபாலே தூங்கிடுறாங்க. சரி ஓகேடா, நான் இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். அண்ட் இதுவும் இன்னும் கொஞ்சம் பார்த்தா இருக்குன்னு நினைக்கிறேன். சூன் இதையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா மாமி? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பப்புல் யூ, பைடா.